விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாசமாக போயிட்டு இவருக்கு தெரியாமல் எப்படி நடக்குது? அங்கே போராட்டம் அறிவிக்கும் போது இவருக்கு தெரியதானே செய்யும். இவர் நான் மூத்த நிர்வாகிகள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பேத்தல், அதில் உண்மையே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு? தவக அதாவது விஜய் பாஜகவினுடைய பி டீம். பிறகு என்ன கூந்தலுக்கு பிறகு அவங்க கூட போய் கூட்டணி வச்சு அமைச்சர் பதவி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ வெக்கமானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாதா? திமுகவுக்கு இவங்களுக்கு சண்டைக்கு காரணமே நீங்க தானே. அப்ப போராட்டம் எதுக்கு பண்ணீங்க? எல்லாம் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இடந்து நாங்க பெரிய பிஸ்தா பருப்பு. அப்ப ஆர் ஆசா மட்டும் என்ன குறைஞ்சவர் அவரு? விஜயனுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக ஸ்டாலின் தான் அப்ப அனுப்பி விட்டார் விடுதலை சிறுத்தைகளை. திமுக கூட நின்று வெற்றி பெற்றுட்டு சர்டிபிகேட் வாங்கின அந்த மை கூட அழியல. அதுக்கு முன்னாடி விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு இதை கூட மூச்சே விடலையே என்ன சார். ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது நீங்க சுவேந்த அதிகாரியை பார்த்து மேற்கு வங்காளத்தில் பார்த்து கத்துக்கணும், இல்லைன்னா யோகியை பார்த்து கத்துக்கணும். விஜய் இப்ப கற்பழிப்பு குற்றவாளிகளை அந்த பிரச்சனை வெளியே பெருசான உடனே என்கவுண்டர் போட்டிருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் சாமானியன் குரல் யூடியூப் சேனலுடைய நிறுவனரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்தோம்னா பெரம்பலூரில் விசிகாவும் திமுகவும் அடி மேலே அடி குழந்து கட்டிக்கிட்டாங்க. அதுக்கு திருமாவளவன் கூட இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆராசாவை கண்டித்து நீங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணாதீங்க, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. கட்சியை கட்டமைப்பை நம்ம வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அழிஞ்சு போச்சுங்கிறத ஒத்துக்கிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டமண்ணாகி நாசமாக போயிட்டு அதை திருப்பி கட்டி எழுப்பும், அதான் அவர் சொல்ல வந்திருக்காரு. அப்புறம் இவருக்கு தெரியாமல் எப்படி நடக்குது? அப்படி நடந்தனா இவர் எப்படி கட்சியினுடைய தலைவர்? அங்கே போராட்டம் அறிவிக்கும் போது இவருக்கு தெரியதானே செய்யும். இவர் நான் மூத்த நிர்வாகிகள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பேத்தல், அதில் உண்மையே கிடையாது. முழுக்க நாடகம். அவர் நீங்கள் பாருங்கள், டெய்லி காலையில் ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி, சாயந்தரம் ஒரு பேட்டி, 3 வேளை சாப்பிட்றாரு, இல்லையா 3 வேளை இன்ட்ரி கொடுத்துட்டு அலையிறாரு. அப்போ ஃபுல்லாக அவரே வரணும்னு நினைக்கிறாரு. அண்ணா திமுகவுக்கும் இவர் தான் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் திமுகவுக்கும் இவர் தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணா திமுகலேருந்து அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. அருணை இது தாவக்காவை எடுத்து வழக்கெல்லாம் போட்டு நிறைய இடைஞ்சல்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாலும் போலீஸ் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸ் அவரை மாற்றுறாங்க. நீங்கள் அவரை மாற்றாதுங்க, ஏன்னா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணார், அப்படி தானே? அவருக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. லஞ்சம், ஊழல், மோசடி எல்லா குற்றச்சாட்டும் அவருக்கு மேலே வச்சுருக்காங்க. அவரை கொண்டு போய் நீங்கள் நல்ல பதவி கொடுங்கன்னு இவர் தான் சொன்னார். சொன்ன உடனே விஜய் பாருங்க, எது என்னமோ நமக்கு புரியலை. விஜய் பாருங்க அவரை கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கேலி குத்தா இருக்குது. லஞ்சம் வாங்கினாங்கிறது குற்றச்சாட்டு, மோசடி பண மோசடியில் ஈடுபட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. அவரை கொண்டு போய் அதுக்கு இயக்குனரை தலைவராக வச்சுட்டீங்க. இது திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இவர் எல்லா இடமும் இருக்குமா? இருப்ப காணிக்கவே வேற வழி இல்லை. கட்சி அழிஞ்சு 1% கூட ஓட்டு இல்லை. அந்த அளவுக்கு கேவலமான நிலைமை போயிட்டு. இது காரணம் என்னங்கிறத இன்னமும் அண்ணன் புரிஞ்சுக்கல. முழுக்க இந்து விரோதத்தை கக்குனது தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இந்த மிஷினரி கும்பல்களுக்காகவும் இந்த ஜிகாதிகளுக்காகவும் முழுக்க பாஜகவை எதிர்க்கிறோங்கிற பேரில் பாஜக இப்போ அங்கேருந்து என்ன தேர்தலுக்கு முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இவர்? வன்னியரசு இவங்கெல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? தவக அதாவது விஜய் பாஜகவினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளைகள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இவர் சீமான் எல்லாம். அந்த அஜெண்டாவை தான் பிறகு என்ன கூந்தலுக்கு பிறகு அவங்க கூட போய் கூட்டணி வச்சு அமைச்சர் பதவி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ வெக்கமானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அவங்க கைக்கூலி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு பிறகு அவங்ககிட்ட போய் நிற்கிறீங்க. இப்படி சொல்லி தான் இந்த கட்சி 1% ஓட்டுக்கு வந்திருக்கு. இன்னமும் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அன்றைவர் முறை கொண்டு உருவிட்டு விட்டுருவாங்க. அதான் நடக்க போகுது. அதில் தான் குன்னத்தில் நடந்த சம்பவம் அதுதான். அந்த காரணமே நீங்கள் தானே. நீங்கள் அங்கேருந்து பெரிய அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. உலகமாக அறிவாளி மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு பிறகு செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் செயலுக்கும் திருமாவளவனுக்கு சம்மந்தமே இருக்குது. அவர் சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அம்பேத்கருடைய சட்டத்தை மதிப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் 8 தொகுதியில் 3 தொகுதி தனி தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தின ஆள் 3 பேருமே கிறிஸ்தவங்க தனி தொகுதியில். அதில் ஒன்று வன்னியரசு வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு அமைச்சர் வாங்கி கொடுக்குறீங்க. நல்லா தெரியும் அந்த ஆள் கிறிஸ்தவர் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் இது சட்டத்தை கேலி கூத்தாக்குறது தானே? பேசுகிறது அப்படி எல்லாமே அந்த அதாவது அந்த மக்கள் நம்பணும்னு நினைக்கிறார்.
இவர்களுடைய பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சுதான் இவங்க சமுதாயத்தை, இவர் எந்த சமுதாயத்தை சார்ந்து, இந்த பறையர் சமுதாயத்தை சார்ந்து தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களே வந்து இவருடைய செயல்பாடுகள்னால தான் வேற வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ போட்டாங்களா இல்லையா? போட்டு தானே இவர் 1% ஓட்டுக்கு கீழே வந்தார். பழையபடியும் திருந்தலைன்னா அப்புறம் அழிஞ்சு தான் போவாங்க. திமுகவுக்கும் இவங்களுக்கும் சண்டைக்கு காரணமே நீங்கள் தானே. அப்போ போராட்டம் எதுக்கு பண்ணீங்க? எல்லாம் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு நடந்து நாங்கள் பெரிய பிஸ்தா பருப்பு. அப்போ ராசா மட்டும் என்ன குறைஞ்சவர்? அவர் ஒரிஜினலாகவே கிறிஸ்தவராக போய் அப்புறம் இன்னமும் அவரும் வந்து உங்களுக்கு நிகர் சளைச்சவர் கிடையாது. அவரும் வந்து நீலகிரி தனி தொகுதியில் நின்று இந்த ஆதி திராவிடன்னு போலீஸ் சான்றிதழை கொடுத்து வெற்றி பெற்று வந்திருக்காரு. திமுகவில் அமைச்சராக இருந்து உள்ள கொள்ளையெல்லாம் அடித்தவர். ஊழல் குற்றச்சாட்டில் இன்னமும் அது நிலுவையில் இருக்குது 2Gயில். அப்புறம் அவர் மட்டும் என்ன சளைச்சவரா? அதனால் அவரை போய் நீங்கள் சீண்டுறீங்க. அவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் சண்டை நீங்கள் போடுறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். பட் இருந்தாலுமே காங்கிரஸுமே வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, அட்லீஸ்ட் மற்ற கட்சியினர்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, திமுக சொல்லிட்டு போனாங்க ஸ்டாலின்கிட்ட. பட் ஆனால் காங்கிரஸ் வந்து எங்கள்கிட்ட சொல்லாமையே போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம். காங்கிரஸ் அந்த இது அதாவது அதாவது விஜயனுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக ஸ்டாலின் தான் அப்போ அனுப்பி விட்டார். விடுதலை சிறுத்தைகளே, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த முஸ்லீம் லீக், இவங்களெல்லாம் அவர் தான் திட்டமிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ ரிமோட் அங்கே தான் இருக்கு. அவர் தான் சொல்றாரு சார், நம்ம தெய்வம் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், அப்போ அது உண்மைதாங்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ அவர் தான் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்காரு. நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எப்போ அவர் திரும்பி வாங்கன்னு சொல்கிறாரு, நாங்கள் திரும்பி போயிடுவோம். அதுக்கடையில் ராசா மாதிரியான ஆள் ஏன் பகைமை வளர்க்குறீங்கன்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. அப்படி தானே, அதுக்கு அர்த்தம் அதானே. அதாவது அரசியலே ரொம்ப ரொம்ப கேவலமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது இந்த தேர்தல் முடிவை நம்ம குறை சொல்ல முடியாது. அது விஜய் வந்தது, அது ஒரு வகையில் மக்கள் எதிர்பார்த்தது அந்த வேவ்லேருந்து கரெக்டு தான். ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறது, மாற்றமா அது மாற்றமாங்கிறத அப்புறமா பார்ப்போம். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது கரெக்டாக நடந்துச்சு. ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சாங்க, மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க மக்கள். ஆனால் இவங்க என்ன வேலை பார்த்தாங்க? திமுக கூட நின்று வெற்றி பெற்றுட்டு அந்த சுவடு கூட அந்த சர்டிஃபிகேட் வாங்கின அந்த மை கூட அழியலை, இல்லைன்னா அந்த காயலை. அதுக்கு முன்னாடி நிறைய விஜய் கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகலேருந்து யாராவது ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய எம்எல்ஏலாம் சேர்க்காதுங்க. இவர் யோக்கியர் சொல்கிறார். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க வராத வரைக்கும் தான் இவங்களுக்கு செல்லுபடி ஆகும். இப்போ 5 பேர் கணக்கில் இல்லை, 5 இடம் காலி இடமாயிட்டு அதில் 1 விஜய், பாக்கி 4 பேர் அதிமுககாரங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? விஜயனுடைய அணி, அவங்க கூட்டணி, அவங்களுக்கு 107 பேர் இருக்காங்க, கரெக்டா? இப்போ 5 பேர் எதிரணியில் குறைஞ்சி போச்சு. அப்போ மொத்தம் 234 5 மைனஸ் ஆகும்போது இவங்களுடைய மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையும் குறையதானே செய்யும். ஆமாம். இப்போ அதனால் நான் வந்து திடீர்னு நான் வாபஸ் வாங்கிட்டு போகிறேன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதான் பயம், வேற என்னத்துக்கு? திமுககாரங்க அதிமுகலேருந்து இன்னும் 4 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்க ஏழுடைய தயவும் தேவையில்லை. அப்போ மிரட்ட முடியாது, நம்ம வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. அங்கே ஏதாவது பண்ணினாங்கன்னா விஜய் ஏதாவது சொன்னார்னா அப்புறம் வந்து நான் வாபஸ் வாங்கிடுவேன் அப்படிலாம் மிரட்ட முடியாது. அந்த மிரட்டக்கூடிய அந்த பேரம் பேசக்கூடிய இடத்துல இருந்து நழுவுது. அதுதான் கவலை. அவருக்கு வேற என்ன கவலை? அந்த சமுதாய மக்களுக்கு மேலே கவலைன்னா இவர் வந்து இப்படி சொல்லுவாரா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொண்டராக இருக்குன்னா குறைஞ்சது 10 எஃப்ஐஆராவது இருக்கணும், அதில் குறைஞ்சது 3ஆவது வந்து கொலை கேஸில் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாரா? இவன் பாருங்க, கொலை கேஸில் தண்டனை வாங்கின ஆளாக தான் வந்து அமைச்சராக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட புத்தர் பரம்பரை தானே வேலை. யார் சார்? விடுதலை சிறுத்தைகள்ல வன்னியரசு யாரு? கொலை குற்றத்தில் அவர் ஆயுள் தண்டனை கைதி. அப்படி ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்டவர், தண்டனை வழங்கப்பட்டவர், தண்டனை தள்ளி வச்சிருக்க, அவ்வளவுதான். அப்படித்தானே வச்சிருக்காரு. அது ஒரிஜினலாக அதுதானே. கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவர் அவர். அதில் வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்த விதிக்கப்பட்ட தண்டனையை தள்ளி வச்சிருக்கு, அவ்வளோதான். அது என்ன தண்டனையிலிருந்து விடுதலை ஆகலை, தள்ளி தான் வச்சிருக்கு. அந்த லட்சத்தில் அமைச்சராகி வந்து கேலி கூத்தாக்கி. இல்லை சார், அப்படி விடுதலை ஆகும்போது எப்படி சார் அவர் வந்து நின்று ஜெயிச்சு அமைச்சர்லாம்? அதான் நம்ம சட்டம். கிறிஸ்தவனாக இருந்துட்டு இந்துன்னு சொல்லி 420 வேலை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்து வரல. அது தனி தொகுதியில் நின்று திண்டிவனம் தனி தொகுதியில் நின்று வெட்டி வரல. ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்கிறாங்களா? பிஜேபிக்கு என்ன வந்து போச்சு? கேட்க வேண்டியதுன்னு அவங்க கூட யாரும் வாயை திறக்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிஜேபியில் இதெல்லாம் அந்த லீகல் செல்லெல்லாம் கிடையாதா? இல்லை யாரும் வக்கீலே இல்லையா ஒருத்தர் கூட? இந்த அப்பட்டமாக தெரியுது அவர் கிறிஸ்தவர்னு தெரியுது. அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, நேரே வந்து ஹைகோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. இதில் வழக்கு தொடர்ந்து இதெல்லாம் சட்டப்பூர்வமான ஒரு பெரிய கேள்வி கூத்தா இருக்குல்ல. இப்போ இதை ஏன் கையில் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதிமுக எடுக்காது, அவங்களே இப்படிப்பட்ட ஆட்களையும் விடுறாங்கல்ல. விட்டாங்க, இந்த எலெக்ஷனில் கூட விட்டுருந்தாங்க. திமுக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழன் பிரசன்னா யாரு? கிறிஸ்தவர். ஆனால் எழும்பூர் தொகுதி வந்து தனி தொகுதி. அங்கே கொண்டு போய் இந்து ஆதித்தருடன் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு அந்த ஆளை கொண்டு போய் யாரெல்லாம் இந்து தர்மத்தை ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்களோ அத்தனை பேரும் இதை மாதிரி தான் 420 தான் இருக்காங்க. அத்தனை பேரும் கிறிஸ்தவராக மதம் மாறிட்டு இந்து ஆதித்தருடன் போலியாக சான்றிதழ் வச்சுட்டு கோஷ்டியாக தான் இருக்குது.
அது திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர் ராசாவாக இருக்கட்டும், இல்லைன்னா இவர் வன்னியரசாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழன் பிரசன்னவாக இருக்கட்டும், இல்லை செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், அத்தனை கோஷ்டியுமே கிறிஸ்தவர். அதாவது சர்டிஃபிகேட்ல வந்து இந்து ஆதிதிராவிடர். ஆனா இதை விட கேள்வி கூத்து வேற என்ன வேணும்? அப்போ இது வந்து மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாது, ரைட்டு விட்டுருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க பாஜகவுக்கு தெரியும்ல, அதில் ஒரு லீகல் செல் இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யுது? இந்த மாதிரிப்பட்ட வழக்கெல்லாம் எடுக்கணும்ல, கையில் எடுக்கணும்ல. அரசியல் தானே பண்ண வந்திருக்கீங்க. அது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது தப்பு தானே. இதெல்லாம் செய்யணும் சார். இதெல்லாம் செய்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி, அப்போ தான் இதுக்கு பிறகு வரக்கூடியவன் பயப்படுவான். இந்த மாதிரி 420 வேலை பண்ணக்கூடாது. ஒன்று நீ கிறிஸ்தவராக வாழ்ந்துட்டு போ, பொது தொகுதியிலே நில்லு, யாரும் கேட்க மாட்டாங்க. தனி தொகுதியிலே தான் நிற்பேன், ஆனால் இந்து ஆதிதியோட சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போவேன். இப்போ அடுத்து என்னமோ அது கல்யாணத்தோடய மதம் மாதிரி போயிட்டு இருந்தாள். யார் வன்னியரசு கல்யாணத்தோட மதம் மாதிரி போயிட்டார். ஜபராஜின்னு நினைக்கிறேன், ஜபராஜ் ஏதோ ஒரு ராஜி, அந்த ஆள் போயாச்சு. போனது தப்புன்னு நான் சொல்லுறது, அவருக்கு விருப்பம். பிறகு அங்கே ஒரு அந்த மியூசிக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைன்னு சொல்லி ஒரிஜினலாக இந்துவாக இருந்தால் மட்டும் தான் பட்டியலினத்தில் இருக்க முடியும். எப்போ மதம் மாறிட்டாங்களோ அதோட அது அவங்க வந்து கிறிஸ்தவம் வந்து போயிட்டாங்கன்னா பிசி போயிடுவாங்க. அதனால தான் இவங்க வந்து நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே பட்டியல் இனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அது சொல்லவே மாட்டாங்க, அது சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து திருமாவளவன் வந்து மூச்சுக்கு 300 தடவை ஜாதிய கட்சிகள், மதவாத கட்சிகள், மதவாத சக்திகள், ஜாதிய இவர் என்னதான் நடத்துறாரு? இவர் என்ன சார் நடத்துறாரு? ஜாதி கட்சி தானே வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஜாதி கட்சி நடத்திட்டு ஜாதிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தருவார். அதே மாதிரி தான் கூடால இருக்குது யார்? தோழர். இவளுக்கு தோழர் யார்? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். இந்தியாவை கூறு போட்ட முஸ்லீம் லீக்கினுடைய மிச்சம் சொச்சம் அந்த கட்சி கூட தான் இவர் இருக்கார். அது மதவாத கட்சி கிடையாது, அது புனிதமான கட்சி. ஏன்னா இவங்க கூட இருக்காங்கல்ல. இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் திமுக கூட இருந்தாங்க. திமுக கூட இருக்கிறது வரைக்கும் விஜய் வந்து அதை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்க தூய சக்தின்னு இவங்களை சொன்னாங்க. இந்த கும்பலெல்லாம் அங்கேருந்து இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இப்போ தூய சக்தி ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிறது வரைக்கும் தான் தீய சக்தியாக இருந்தாங்க. பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்கார் சண்முகம், அந்த செயலாளர், மாநில செயலாளர், இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு திமுக வந்து தேர்தலில் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. 5 வருஷம் கூட இருந்துட்டு எல்லா கொத்தடிமை வேலையும் பார்த்துவிட்டு அறிவாலயத்துக்கு என்னென்ன முறவாசல் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இப்போ ஆட்சியிலேருந்து வெளியே வந்த பிறகு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. ஆட்சியை இழந்த பிறகு, அவங்க இழந்த பிறகு இவங்க திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீங்களா? அதையும் சேர்த்து தானே பேசணும். இப்போ வந்து சேர்ந்திருக்கீங்களா? இங்கே குறைந்தபட்சம் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுல தேர்தல் வாக்குறுதியை வந்து நீங்கள் பார்த்தீங்களா? விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி. அது என்ன தேர்தல் வாக்குறுதி? ஜோசப் விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா, 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கர் வரை நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து 50,000 ரூபாய். அந்த 50,000 கிடையாது, மொத்த இதுவும் கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர் நிலம் தான் அளவுகோல். 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்களா, நீங்கள் வந்து விவசாய கடன் எவ்வளோ வாங்கியிருந்தீங்களும் சரி, அவளுக்கு எத்தனை லட்சம் வாங்கினாலும் சரி, அவ்வளோ தள்ளுபடி. இதுதான் அவங்க தேர்தல் வாக்குறுதி. 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? 50 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கின சிறு விவசாயிகள் 50,000 தள்ளுபடி. அதே மாதிரி 60,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 40,000 தான் தள்ளுபடி. 70,000 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 30,000 தான் தள்ளுபடி. அப்புறம் 80,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து 10,000 தான் தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினா 5,000 ரூபா தான் தள்ளுபடி. அடுத்து குறு விவசாயிகள், அதில் ஒரு பிரிவு, அவங்களுக்கு இதேமாதிரி ஒரு பட்டியல் போட்டு மொத்தத்தில் அவங்க கொடுத்தது எவ்வளோ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல, மொத்தம் எவ்வளோ கோடி ரூபான்னு நினைக்கிறீங்க? 2048 கோடி ரூபா. 2000 கோடி ரூபான்னு வச்சுடுங்க, ரவுண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க, சந்தோஷம் பண்ணல சார். எப்படி சந்தோஷப்படுவீங்க? எப்படி சந்தோஷப்படுவீங்க? அதான் விவசாயிகள்லாம் போராடுறாங்க. சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து தீபாவளியில் கொண்டாடுவாங்க. யாருக்கு இது பிரயோஜனம்? அதை விட இன்னும் ஒரு கொடுமை தெரியுமா? இதில் 2025 மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு உள்ளால 1 வருஷம் கூட கிடையாது. இதுக்கு உள்ளால யாரெல்லாம் கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இது என்ன கேள்வி இல்லை? என்ன இதெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கணும். இதை சண்முகம் மாதிரியான இந்த சீன கைக்கூலிகள் கேட்கணுமா வேண்டாமா? எப்போ நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? வெற்றி பெற்றாச்சு, இப்போ நீங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்துறீங்க. நடைமுறைப்படுத்தும் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அதை தானே நீங்கள் செய்யணும். விவசாயிகளுக்கு வயிற்றுல அடிக்கைக்கு நீங்கள் வந்து 2,000 கோடி ரூபாயை செலவில் நாங்கள் வந்து விவசாய கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம்னா இது கேலி கூத்தா இல்லையா? அதனால தான் போராட்டம் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்த உடனே அவங்க ஏன் போராட்டம் பண்ண போகிறாங்க? நீங்கள் ஒன்றும் செவனேன்னு உங்கள் ஆட்சியை நடத்திட்டு இருந்தாலே கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணலை, இப்போ இல்லை பணம் வரட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. அதேமாதிரி மகளிர் உரிமை தொகை நாங்கள் 2,500 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மின்சார பில்லு உங்கள் வீட்டிலலாம் குறைஞ்சிட்டா 500 யூனிட் வரைக்கும்னு இப்போ வந்த பிறகு சொன்னாங்க.
அதெல்லாம் சொல்லலை. 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிற குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கு மேலே காசு ஏதோ உருட்டுறாங்க அப்படியே. அதுவும் நடைமுறையில் வரல. அதை விட கொடுமை கரண்ட் கட்டு. வெயில் கொளுத்துது, இங்கே பார்த்தா கரண்டை வெட்டி விட்டுட்டு இருக்காங்க. சென்னையில் ஆளை பக்கத்தில் வெட்டிட்டு இருக்காங்க. கருப்பாடுகள் நிறைய பேர் இருக்காங்களா சார்? அவங்க பண்ணுறீங்க இவங்களே கருப்பாடு தானே, அமைச்சர்களே நிறைய கருப்பாடுகள் தானே. கருப்பாடுகள் கையில் தானே அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு விஜய். அப்புறம் இவங்களே ஆட தெரியாதவளுக்கு கூடாரம் கோணாரம்னு சொல்லுவாங்கல்ல, அதே கதை தான். அமைச்சராக உட்காந்துருந்துக்கிட்டு எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து கருப்பாடுன்னு சொன்னீங்கன்னா கருப்பாடுன்னு தூக்கி வெளியே போட வேண்டியது தானே. நீங்கள் அதை தானே செய்யணும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து தெரியாது இவங்களுக்கு வந்து முத சிந்தனை தெளிவாக இருக்கணும். எந்த இடத்துல எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், இதை மட்டும்தான் அமைச்சர்கள் வந்து ஆலோசி செயல்படுறாங்களே ஒழிய எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் இல்லைனா அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளோ ஊழல் எந்தெந்த துறையில் நடந்திருக்கு, எதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சீர்படுத்தணும், அதெல்லாம் சரிப்படுத்தணும்னு இறங்குனா தினசரி ஏராளமான விஷயங்கள் கிடைக்கும். மக்கள் தினசரி பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. இந்து அறநிலைத்துறை அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே, அதாவது சுதந்திரத்தை அடைந்த பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த இந்து அறநிலைத்துறை வெள்ளைக்காரனே கொண்டு அந்த காலத்திலே வந்திருக்கு. அதுக்கு பிறகு 1959 இந்து அறநிலைத்துறை வந்து தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் முத 1959 இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அப்போ 5,20,000 ஏக்கர் நிலம் வந்து அதுக்கு கையில் இருந்தது. இந்து அறநிலைத்துறை கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து 5,20,000 ஏக்கர். இப்போ அது 3 லட்சமாக சுருங்கி போச்சு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தோண்டினாலே ஏகப்பட்ட பேர் மாட்டுவாங்க. அவ்வளோ பேர் திமுக இல்லைன்னா அதிமுக கொஞ்சம் இருக்கும், திமுகவில் தான் பெருச்சாளிகள் எல்லாம் அதில் மாட்டும். அதை நீங்கள் தோண்டி எடுக்கலாம் தானே. ஒன்றும் வேண்டாம் சார். சேகர் பாபு 3000 டன்னா இல்லை 3000 கிலோகிராம் 3 டன் மேலே ஊருக்கு கொள்ளையடிச்சிருக்காருன்னு செய்தி வருது வெளியே. தோண்டலாம்ல அதில். அது அப்போவே தெரியும் இவங்க விஞ்ஞான திருடர்கள்ங்கிறனால தான் அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசரை கொண்டு போய் அதுக்கு வந்து மேற்பார்வைன்னு வச்சு நாங்கள் என்ன வீடியோ எடுத்துக்கிட்டோம். வீடியோ நீங்கள் தேவைப்பட்டதானே எடுப்பீங்க. இதான் விஞ்ஞான ஊழல். நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். வீடியோவில் என்ன இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இருக்கும். அதுக்கு இந்த பக்கமும் இருக்காது, இந்த பக்கமும் இருக்காது. அதை மட்டும் நீங்கள் வச்சுருப்பீங்க, வீடியோ ஆதாரம்னு வச்சுருப்பீங்க. இதை நீங்கள் நோண்டினாலே துர்கா ஸ்டாலின் வரைக்கும் மாட்டோம். அவங்க தானே இது ஓனர். அங்கே தானே எல்லா இந்த நிலத்துறைகளுடைய இது எல்லாம் சொத்துக்கு எல்லாமே அவங்களுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு குத்தகை எடுத்த மாதிரி வச்சு தான் அவ்வளோ கொள்ளையும் அடித்தாங்க. ஒரு இதை கூட மூச்சே விடலையே இன்னும். சார், ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது நீங்கள் சுவேந்த அதிகாரியை பார்த்து மேற்கு வங்காளத்தில் பார்த்து கற்றுக்கணும், இல்லைன்னா யோகியை பார்த்து கற்றுக்கணும். எங்கள் தம்பி அழகாக ஒரு கேள்வி கேட்டான். எங்கள் தம்பி பேர் ரவி, கடைசி தம்பி. அவள் வந்து மிலிட்ரிமேன். ஒரு 35 வருஷத்துக்கு மேலே மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிசம்பர் மாதம் தான் ரிட்டையர்ட் ஆகி வந்தான். அவன் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் அவன் வந்து வேலை பார்த்துருக்கான். அந்த இராணுவ வீரராக வேலை பார்த்துருக்கான். கடைசி இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவன் கேப்டன். இவன் வந்து அழகாக என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டான், கோயம்புத்தூரில் அந்த பொண்ணை கற்பழிச்சில்ல, ஒரு மாணவியை 10 வயசு மாணவியை வந்து 3 பேர் கற்பழிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டே என்கிட்ட கேட்டான். இது யோகியை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யோகியாக இருந்திருந்தா அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு என்கிட்ட கேட்டான். கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொன்னான், முதல்ல என்கவுண்டர் தானே போட்டிருப்பாரு. விஜய் வந்து இப்போ அதில் அந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை அந்த பிரச்சனை வெளியே வந்து பெருசான உடனேயே என்கவுண்டர் போட்டு 3 பேரும், முக்கியமான குற்றவாளி ஒருத்தன், அப்புறம் சப்போர்ட் பண்ணவே இருக்கான். ரைட்டு, என்கவுண்டர் போட்டிருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னா. அப்படியே தலைகளை மாறி இருப்போங்களா, அவ்வளோ பேரும் கொண்டாடி இருப்பாங்கல்ல. பாடுறா வந்த உடனே போட்டு தள்ளிட்டேன் பாரு, கற்பழிச்சா அவ்வளோதான். யோகி அப்படி தானே அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. என்கவுண்டர் போட்டாங்க 18,000 பேருங்கிறாங்க, 4,000ங்கிறாங்க, 8,000ங்கிறாங்க. ஒருத்தன் அலறான், ஒரு ரவுடி தாதா வந்து அலறான், பையனை போட்டு தள்ளியாச்சு. பெரிய பெரிய தாதாக்கள் அவங்க ஜெயிலில் இருக்கான். நான் வெளியே விட்டுறாதுங்க, என்ன வெளியே விட்டா என்ன வந்து என்கவுண்டர் போட்டுருவாங்கன்னு சொல்கிறான். சொன்னவனா கூட்டிகிட்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு வந்து ப்ரெஸ் மீட் வச்சு விடுறாங்க. பத்திரிகையாளர் தரப்புல இருந்து ஒருத்தன் நெத்தியில் வச்சு சுட்டு கொண்டுட்டான். இது இந்தியாவில் தான் நடந்துச்சு, ஊபியில் தான் நடந்துச்சு. தாதாவுக்கு இங்கே என்ன வேலை, போய் சேரு நீ அங்கே அல்லாட்ட பேர் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதான் யோகி கொண்டாடுறாங்க மக்கள். ஒரு காலையில் பதவிக்கு வந்தார் முதலமைச்சராக வந்த உடனே முதல் வேலை என்னது, 11 மணிக்கு தான் ஆஃபீஸர்லாம் அலுவலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்த உடனே கரெக்டாக 10 மணிக்கு வரணுங்கிறத கரெக்டாக முதல் புடியே 10 மணிக்கு நீ ஆஃபீஸுக்கு வந்து ஆகணும். இந்த ஃபைலெல்லாம் கொண்டு போய் நான் வீட்டில் வச்சு அந்த இன்னும் ஆணி பிடுங்க வேண்டாம், நீ இங்கே வந்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய். இந்த பால் பராக போட்டுட்டு இந்த சோத்துல துப்புற வேலையெல்லாம் வைக்கப்படாது.
அப்படியே மாற்றிட்டார்ல, சுத்தப்படுத்திட்டார்ல. அதுமாதிரி எவ்வளோ பெரிய ஸ்டேட் அது. 23 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய மாநிலம் இந்தியாவில். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அளவுக்கு அங்கே மக்கள் தொகை இருக்காங்க. அவ்வளோ பெரிய மாநிலத்தில் அவ்வளோ ரவுடி ராஜ்யத்துக்கு ஊர் இப்போ பேர் பெற்ற ஒரு மாநிலம். அவ்வளோ தாதாக்கள் தான். ஊப்பியில் பிராமணன் கூட அங்கே தாதாவாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மாநிலத்தில் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டார் புல்டோசர் பாபா. ஆமாம், அப்படின்னா அவ்வளோ ஆக்கிரமிப்பு. இந்த ரவுடிகள் தாதாக்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சு தான் எல்லாம் கட்டி வச்சுருக்கான். அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டார்ல. காலி பண்ணி இப்போ ஒரு இது இல்லாமல் இருக்குல்ல. அப்போ மக்கள் பாராட்டணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி மக்களுக்கு தேவையான இந்த சுயந்தது 2 பேரும் ஒரே டைமில் தானே, ஒரே தேர்தலில் தானே வெற்றி பெற்றீங்க. மேற்கு வங்காளம் பிஜேபிக்கெல்லாம் வந்துச்சு. முதல் கையெழுத்தவர் எதுக்கு போட்டார்? 650 ஏக்கர் நிலம், இடம் தேவைப்பட்ட நிலம். எதுக்கு? அதாவது பங்களாதேஷு கூட மேற்கு வங்காளத்து கூட எல்லையில் கம்பி வேலி அமைப்பதற்காக 650 ஏக்கர் நிலத்தை வந்து மத்திய அரசுக்கு ஒப்படைச்சார். அதான் முதல் கையெழுத்து. அந்த இது கொண்டை ஊசி வளைவு மாதிரி, இங்கே கொண்டை ஊசி வளைவுலாம் நமக்கு இருக்குல்ல, இதே மாதிரி அங்கே ஒரு இடம் சொல்கிறாங்க, சிக்கன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு மாநிலத்தை நம்ம இந்தியா கூட இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா அது. அந்த பக்கம் நேபாளம், இந்த பக்கம் வந்து வங்காளதேசம். ரெண்டுக்கும் இடையில மேற்கு வங்காளத்தில் அந்த ஒரு 22 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகுது. அதுதான் அந்த வழியாக தான் நீங்கள் வடகிழக்கு மாநிலத்துக்கு போய் ஆகணும், தரை வழியாக. அப்போ அதில் வந்து ஹைவேஸ் போடணும். அப்போ அதை வந்து மோடி அரசாங்கம் பல ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கு. 15 வருஷமா அந்த அம்மா அனுமதியை கொடுக்கல. நிலத்தை நீங்கள் கையப்படுத்தி கொடுக்கணும் மாநில அரசு, கொடுத்தா தான் ரோடு போடுவீங்க, போடக்கூடாது. நீங்கள் அந்த அடுத்த இன்னொரு அந்நிய நாட்டு கூட இருக்கக்கூடிய எல்லையை நீங்கள் வந்து கம்பி வேலி போடணுனாலும் நான் வந்து இடம் தரமாட்டேன். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலத்தை இந்தியா கூட இணைக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு பெரிய பைபாஸை போடணுனாலும் நாங்கள் வந்து 6 வழி 8 வழி சாலை போடணும், அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் இடம் வாங்கி தரமாட்டேன். கூப்பிட உட்கார வச்சுட்டாங்க. அந்த அம்மாவே தோற்று போச்சுல. இப்போ அதுக்கு பிறகு வந்த இவர் என்ன பண்ணார்? அதுக்கு கையெழுத்து போட்டார். எங்கெங்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா என்ன நடந்துச்சோ அவ்வளோத்தையும் களை பிடிங்கிட்டு இருக்காரு அவர். இவர் என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு களை பிடுங்குறார், இவர் என்னத்தை ஆணியை பிடுங்குறார். இதுதான் நான் கேட்குறேன். பாருங்க, பின்னாடி இருந்த சேருக்கு பின்னாடி இருந்த வெள்ளை டவலை வந்து எடுத்துட்டாரு. அப்புறம் வந்து அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து, வேற எல்லாரும் சரி வீட்டிலேருந்து கொண்டு வந்தார். எந்த பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தாங்க இவருக்கு? நீங்கள் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அப்படியே வீட்டில் வந்து இவரே சமைச்சார், 4 மணிக்கே எழுந்திரிச்சு இவரே சமைச்சு இவரே கொண்டு வந்து இவரே சாப்பிட்டார். ஏன்னா தலைமை செயலகத்தில் வந்து சாப்பிட்றது கூட ஒரு இடம் இல்லையா முதலமைச்சருக்கு? அவருக்கு டேபிளில் வச்சு தான் சாப்பிடுவாரா? கேள்வி கொடுத்தா இல்லை. இதெல்லாமா தேவை எங்களுக்கு? சட்டம் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்கள் வந்து போதைப் பொருளை இல்லாமல் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அதுக்கு நடவடிக்கை எடுங்க. போதைப் பொருள் இருக்கிறது வரைக்கும் இங்கே வந்து இந்த கற்பழிப்பு இருக்க தான் செய்யும். சாராயத்தை ஒழிக்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ட்ராமா. எப்படி விவசாயிகளுக்கு ஒரு ட்ராமாவோ அதே மாதிரி 716 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடிட்டோம். காரணம் என்ன சொல்றீங்க? அதுக்கு கோயில் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அப்போ வந்து பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து பஸ் டெப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை பார்த்து நாங்கள் வந்து அப்படின்னா அதை எடுத்து இன்னொரு இடத்த வைக்க போகிறீங்க. அதுதானே சார்? இந்த அரசாங்கம் இருக்கிறது வரைக்கும் இவங்க வந்து டாஸ்மாக்லாம் குறைக்க மாட்டாங்க சார், கூட்டுவாங்க. இது ஒரு பெரிய எத்துவாளித்தனம், ஏமாத்து வேலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இடத்துல சொன்ன பாயிண்ட் வந்து நாங்கள் மது ஒழிப்பு எங்களுடைய லட்சியம், அதனுடைய முதல் கட்டமாக நாங்கள் முதல் முயற்சியாக நாங்கள் இதை செய்திருக்கோன்னு சொல்லியிருக்கணும். அப்போ படிப்படியாக நீங்கள் குறைக்க போகிறீங்கன்னு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அது நீங்கள் அது சொல்லலை. ஏன்னா ஆதவ அர்ஜுனையே சாராயம் காய்க்கிற கம்பெனிக்கு தானே ஓனராக இருக்காரு. அந்த திமுக காரன் இது நடத்துறது யார்? திமுக காரங்க வச்சிருக்கு. திமுக காரங்க வச்சிருக்கக்கூடிய மதுபான ஆலையில் பங்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு. இப்போ நீங்கள் வந்து 1 வாரம் 15 நாள் 10 2 வாரம் கூட முடியலை. அதுக்கு இடையில மணலில் வந்து 20% எங்களுக்கு தரணும். சாராயம் வந்து எந்தெந்த ஆலையில் இவங்களுக்கு இருக்கோ எதை திமுக காரங்க தான் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு மிடாஸ் மட்டும் தான் அவங்க சசிகலா அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்குது. பாக்கியெல்லாம் திமுக காரன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்காரன் தான் கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு இது மட்டும் காங்கிரஸுக்காரங்க கையில் இருக்குது. பாக்கி எல்லாமே திமுக காரங்க தான் வச்சுருக்காங்க. இந்த மதுபான ஆலையில் நீங்கள் வந்து கொள்முதல் எங்கே கடையில் நீங்கள் அதிகமாக எடுங்க, எங்கே மதுபான ஆலையிலேருந்து அதிகமாக எடுங்கன்னு சொல்லி ஜெகத் ரட்சகனுடைய மதுபான ஆலையிலேருந்து ஒரு பக்கம், டிஆர் பாலுடைய இதுலேருந்து ஒரு பக்கம், எஸ்என்ஜேலேருந்து ஒரு பக்கம், எங்கிட்ட இருந்து நீங்கள் அதிகமாக கொள்முதல் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் இவ்வளோ கட்டிங் தரோம். இதைத்தானே பேரை பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? மதுவை விற்கிறதுக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கும் தடை அப்படின்னு ஒரு இது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் இதை முழுக்க கட்டுப்படுத்த முடியும். போதை பொருள் எவனாவது கொண்டு வந்தானா என்கவுண்டர் போடுன்னு சொல்லுங்க. போடுங்க 4 பேரை. கொண்டு வந்துருவானா? உள்ளார கொண்டு நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகள் தம்பிகளாக இருப்பாங்க, இல்லைன்னா திமுக குண்டர்களாக இருப்பாங்க. இந்த 2 கோஷ்டியும் தான் அதில் இருக்குது. மது அந்த போதைப் பொருள் கடத்துறது விற்கிறது இதில் முழுக்க இவங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நாடகம், அதாவது சினிமாவோட அதெல்லாம் விட்டுருணும்.
இது வந்து ஆட்சி, அதை சுயந்த அதிகாரியை பார்த்து கற்றுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா யோகியை பார்த்து, யோகி பாபா இருக்கார்ல, நம்ம புல்டோசர் பாபாவை பார்த்து எப்படி ஏன்னா அவருக்கு எந்த இதுவும் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. அவர் பாட்டுக்கு அடித்து நுறுக்கி எல்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதை மாதிரி தமிழகத்தில் இங்கே என்னென்னலாம் இருக்குது. நீங்கள் வந்து வெற்றி பெற்ற உடனே நாங்கள் வந்து நேர்மையான ஆட்சி பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு அதாவது ஒரு பவர் சென்டர் 3 கிடையாது, 1 தான் சொல்கிறீங்க. இன்னைக்கு காலையில் தினமரில் 3 பவர் சென்டர் இருக்குன்னு செய்தி போடுறாங்க. 3 சென்டர் பவர் சென்டர் 2 வாரம் கூட முடியல சார். ஒன்று ஆதவர்ஜுனா, இன்னொன்று யார் சார்? இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்னதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணி விடணும். ஆனால் தினமலரில் போட்டது, வேற ஏதாவது பத்திரிக்கைன்னா கூட ஏதோ ஒன்று நினச்சிட்டு போயிடலாம். இந்த நக்கீரன் மாதிரி ஏதாவது போட்டால் கூட நீங்கள் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. தினமலரில் போட்டது அது வந்து உள்ளால இல்லாமல் வெளியே வராது. 3 பவர் சென்டருங்கிறத மையப்படுத்தி போட்டாங்க. அது வரும், இன்னும் வரும். அது உள்ள திமுக கூட டைப் பண்ண பவர் சென்டராக இருக்குது. அதுக்கு பின்னாடி உள்ளே போகும்போது திமுகவில் டைப் பண்ணவங்க அதில் ரொம்ப கேவலமான ஆட்களெல்லாம் அதுக்கு உள்ளே வராங்க. இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்ன சந்திப்பெல்லாம் வெளிநாட்டில் வச்சு சந்திச்சிருக்காங்க. அது முழுக்க இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட சம்மந்தப்பட்டது. இப்படிலாம் டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ கொள்ளையடிக்கலாங்கிறதுல தானே குறியாக இருக்காங்கங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே பவர் சென்டர் 3ன்னு சொல்லிட்டு நீங்களும் 3 பவர் சென்டர். இப்போ விஜய் வந்து சும்மா டம்மியை கையெழுத்து ஸ்டாலின் இருந்த மாதிரி தான் இவரும் இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், திராவிடியா மாடல் 2.0 அதே தான், அப்படியே தான் நடத்திட்டு இருக்காங்க. உங்கள் பொன்னா நேரத்தில் நம்ம ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.